இருட்டு மனித குலத்தோட மிகப்பெரிய பயமே இந்த இருட்டு தான். ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே பல 100 வருஷமா ஒரு ஆக்ரோஷமான சக்தி வாழ்ந்துகிட்டே இருக்கு. அது உங்களையே உற்று பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நாம வாழ்ற இந்த நவீன உலகத்திலையும் தமிழ்நாட்டோட சில குறிப்பிட்ட கிராமங்கள்ல மாலை 6 மணி ஆயிட்டா வெறிச்சோடி போய் ஊர் எல்லையை தாண்டி யாரும் போறதே இல்லை. ஏன்? அங்கே அப்படி என்னதான் நடக்குது? அறிவியல் தோற்று போற இடத்துலதான் அமானுஷ்யம் ஆரம்பிக்குது. நம்மை காப்பாற்றுகிற தெய்வங்கள் எல்லாமே சாந்தமா வரம் கொடுக்கிறதா மட்டும் இருக்காது. சில தெய்வங்களோட பின்னணியில கொடூரமான துரோகமும் இரத்த வெள்ளமும் பழிவாங்கும் வெறியும் ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வெறும் சாமி கதை இல்ல. பல 100 பேரோட உயிரை குடித்த இன்றளவும் நள்ளிரவுல கொலுசு சத்தமும் சிலம்ப சத்தமும் வெட்டுப்படும் மனிதர்களோட அலறல் சத்தமும் கேட்கிற ஒரு கிராமத்தோட உண்மை சரித்திரம். அதுதான் முத்தாளம்மன் மற்றும் சாம்பானின் படுகள வரலாறு. விளக்குகளை அணைத்துவிட்டு ஹெட்போன் மாட்டிக்கொண்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஏன்னா நடு இரவில் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற உணர்வு நிச்சயம் ஏற்படும். கதையை முழுமையா புரிஞ்சுக்க நாம சில 100 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த தென் தமிழகத்து எல்லையோர கிராமத்துக்கு போகணும். சுற்றிலும் அடர்ந்த காடுகள், ஊர் எல்லையில ஒரு பாழடைந்த பெரிய கிணறு, வறண்ட மண். அங்கே வாழ்ந்த ஒரு ஏழை குடும்பத்துல பல வருஷமா குழந்தை இல்லாம ஏகப்பட்ட குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அவளுக்கு முத்தாள்னு பேர் வைக்கிறாங்க. பேருக்கு ஏத்த மாதிரி முத்து போன்ற பற்கள், கனிவான கண்கள். ஊர்ல யாருக்கு எந்த ஆபத்துனாலும் கஷ்டம்னாலும் இந்த சின்ன பொண்ணு முன்னாடி வந்து நிப்பா. ஊர் மக்கள் அவளை ஒரு தேவதை போல பார்த்தாங்க. ஆனா அந்த தேவதையோட அழகுதான் அவளோட உயிருக்கே ஆபத்தா முடியும்னு யாருமே நினைக்கல. அந்த கிராமத்தை ஆண்ட அதிகாரமும் பணவெறியும் பிடிச்ச ஜமீன்தாரோட கழுகு பார்வை முத்தாள் மீது விழுது. அவனோட மாளிகை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய பூதம் மாதிரி இருக்கும். மக்கள் எல்லாரையும் அடிமைகளா நடத்தின அந்த ஜமீன்தார் ஒரு ஊர் திருவிழாவில் முத்தாளை பார்க்கிறான். அவளோட அழகை கண்டு அவளை தன் அந்தப்புறத்துக்கு இழுத்து வரணும்னு பேராசைப்படுறான். ஜமீன் ஆட்கள் முத்தாளின் வீட்டிற்கு சென்று பொருளை கொடுத்து மிரட்டுறாங்க. ஆனா கற்பிலும் நெறியிலும் சிறந்த முத்தாள் ஜமீன்தாரோட ஆட்களை செருப்பால் அடிக்காத குறையா தைரியமா விரட்டி அடிக்கிறான். ஒரு ஏழை பெண் தன்னை எதிர்ப்பதா ஜமீன்தாரோட மனசுக்குள்ள வஞ்சக நெருப்பு எரிய ஆரம்பிக்குது. அவன் ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டுறான். ஒரு அமாவாசை நள்ளிரவு, காடே மயான அமைதியில இருக்கு. திடீரென ஜமீன்தாரோட ஆட்கள் கத்திகளோடும் தீப்பந்தங்களோடும் முத்தாளின் வீட்டை சூழ்றாங்க. உள்ள முத்தாளின் பெற்றோர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க. துரோகிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? கதவை வெளிப்புறமா பூட்டிட்டு வீட்டுக்கு தீ வச்சு கொளுத்துறாங்க. தீயில் கருகிய பெற்றோரின் அலறல் சத்தம் கேட்டு முத்தாள் கதறா. ஆனா அவளை காப்பாற்ற விடாம ஜமீன் ஆட்கள் அவளை இழுத்துக்கிட்டு நள்ளிரவு காட்டுக்குள்ள ஓடுறாங்க. காட்டின் நடுவே இருந்த அந்த பாழடைந்த கிணற்றின் அருகே அவளை வளைச்சு பிடிக்கிறான் ஜமீன்தார். இப்போதாவது எனக்கு சம்மதி என்று ஜமீன்தார் அசிங்கமாக சிரிக்கிறான். ஆனா மரண பயமில்லாத முத்தாள் ஜமீன்தாரின் முகத்தில் காரி உமிழ்கிறாள். ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற ஜமீன்தார் தன் கையில் இருந்த கூர்மையான வாளால் முத்தாளின் கைகளையும் கால்களையும் கொடூரமான முறையில் வெட்டி சாய்த்த வெள்ளத்தில் சரிந்த முத்தாளை அந்த பாழடைந்த கிணற்றுக்குள் தூக்கி வீசுறான். கிணற்றுக்குள் விழும்போது அவளோட கண்கள் ஜமீன்தாரை பார்த்து இடி முழக்கத்தோட ஒரு சாபம் விடுது. என் உடலை சிதைத்த உன்னையும், இந்த அநீதியை பார்த்து கொண்டிருந்த இந்த ஊரையும் என் ஆக்ரோஷ கண்கள் சும்மா விடாது. நான் இரத்த காட்டேரியாக மாறி உங்களை வதம் செய்வேன். முத்தாள் இறந்து சரியா 11 நாட்கள் அந்த ஊரில் மர்ம மரணங்கள் ஆரம்பமாகுது. ஜமீன்தாரின் ஆட்கள் ஒவ்வொருவராக நள்ளிரவில் மர்மமான முறையில் இறக்குறாங்க. அவங்களோட உடல்கள் அனைத்தும் அதே பாழடைந்த கிணற்றின் அருகே கண்கள் பிதுங்கிய நிலையில் இரத்தம் உறிஞ்சப்பட்டு கிடக்குது. முத்தாள் சொன்னபடியே இரத்த காட்டேரியாக மாறி ஊரையே வேட்டையாட ஆரம்பிச்சிட்டா. ஊரே சுடுகாடா மாறிக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர பயந்து நடுங்குறாங்க. அந்த நேரத்துல தான்
இந்த வரலாற்றோட மாபெரும் நாயகன் உள்ளே நுழைறான். அவன்தான் சாம்பான். அந்த ஊரின் எல்லையை காக்கும் காவல் வீரன், எதற்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவன், ஆன்மீக சக்திகள் நிறைந்தவன். சாம்பான் தன் கையில் பெரிய காவல் வாளோடு நள்ளிரவுல தனியாக அந்த பாழடைந்த கிணறு இருந்த காட்டுப்பகுதிக்குள்ள போறான். அந்த இடம்தான் படுகளம். ஏன்னா அநீதியா படுகொலை செய்யப்பட்ட முத்தாளின் ரத்தம் பாய்ந்த இடம் அது. அங்கே கலைந்த தலைமுடியோடு கண்களோடு ஊரையே அழிக்க காத்திருந்த முத்தாளின் ஆக்ரோஷ ஆன்மாவை சாம்பான் நேருக்கு நேர் சந்திக்கிறான். அவளோட ஆக்ரோஷ கூச்சலுக்கு முன்னாலே சாம்பான் அசையாமல் நிற்கிறான். தன் குலதெய்வ பூசையாலும் ஆன்மீக சக்தியாலும் அவளை அடக்கி அவளது பாதத்தில் விழுந்து அழுகிறான். தாயே, தவறு செய்தவர்களை தண்டித்து விட்டாய். உனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக இந்த முழு கிராமமும் அழிய வேண்டுமா? சாந்தமடை தாயே, உன்னை இந்த ஊரை காக்கும் முத்தாளம்மனாக நான் பிரதிஷ்டை செய்கிறேன். உனக்கு முதல் பூசையும் முதல் மரியாதையும் என் கைகளால் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறான். சாம்பானின் தூய்மையான பக்தியை கண்டு முத்தாளின் ஆக்ரோஷம் தணியுது. அவ அங்கேயே எல்லையை காக்கும் முத்தாளம்மனாக அமர்றா. சாம்பான் அவளுக்கு பூசாரியா மாறுறான். ஆனா துரோகம் அங்கே மீண்டும் தன் கொடூர முகத்தை காட்டுது. ஜமீனின் எஞ்சிய ஆட்களும் ஊர் துரோகிகளும் சாம்பான் மீது வஞ்சகம் வளாக்குறாங்க. அம்மனின் முழு அருளும் சாம்பானுக்கு கிடைத்து விட்டால் ஊரில் நமது ஆதிக்கம் அழிந்துவிடும்னு சதித்திட்டம் தீட்டுறாங்க. ஒரு அமாவாசை நள்ளிரவில் சாம்பான் அந்த படுகளத்தில் முத்தாளம்மன் சிலைக்கு முன்னால் கண்களை மூடி தியானத்தில் இருந்தபோது துரோகிகள் கூட்டமாக வந்து சாம்பானை பின்புறமாக தாக்கி கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்கிறாங்க. அவனது தலை துண்டிக்கப்பட்டு அந்த படுகள மண்ணில் அம்மனின் காலடியிலேயே விழுது. தன் அண்ணனான சாம்பான் கொல்லப்பட்டதை கண்ட முத்தாளம்மன் மீண்டும் எல்லையற்ற ஆக்ரோஷம் கொண்டு அந்த துரோகிகளின் குலத்தையே அழிச்சாங்க என்கிறது வரலாறு. ஆனா கதை இதோட முடியல. இன்றளவும் தென் தமிழகத்து கிராமங்கள்ல முத்தாளம்மன் திருவிழா நடக்கும்போது இந்த படுகளம் மற்றும் சாம்பான் சடங்கு மிக விசித்திரமா நள்ளிரவுல யாருமே இல்லாத காட்டில் நடத்தப்படுது. களிமண்ணால் செய்யப்பட்ட அம்மன் சிலையை நள்ளிரவில் படுகளத்திற்கு தூக்கிட்டு வராங்க. அங்கே சாம்பான் வேடமிட்ட ஒரு மனிதன் கையில் பெரிய கத்தியோடு உடல் முழுவதும் திருநீர் பூசி ஆக்ரோஷமா ஆடுவான். பூசாரி சாம்பானின் மரண பாடலை பாடி கத்தியால் பலி கொடுக்கும் சடங்கு செய்யும் போது சாம்பான் வேடமிட்டவர் அப்படியே மயங்கி படுகள மண்ணில் பிணமாக விழுவார். அவர் விழுந்த அடுத்த நொடி முத்தாளம்மன் சிலையோட தலை மற்றும் கைகள் துண்டிக்கப்பட்டு உடைக்கப்படும். இப்போதுதான் நாம் அந்த அதிபயங்கரமான உண்மைக்கு வரோம். அந்த படுகள சடங்கு நடக்கும் நள்ளிரவு நேரத்துல சாம்பான் வேடமிடுபவர் சாதாரணமாக மயங்குறதில் அவர் மீது உண்மையாகவே சாம்பானின் ஆன்மா இறங்குவதாகவும் அந்த நேரத்தில் அந்த படுகள சுற்றிலும் ஒரு விசித்திரமான அதிர்வு வைப்ரேஷன் ஏற்படுவதாகவும் அங்கிருக்கும் மக்கள் சத்தியம் செய்யறாங்க. அது மட்டுமல்ல, இன்றளவும் அந்த படுகள சடங்கு நடக்கும்போது சுற்றியுள்ள காடுகளில் இருந்து ஒரு பெண்ணின் ஓல சத்தமும் கொலுசு சத்தமும் கேட்பதாக ஊர் பூசாரிகள் சொல்றாங்க. இதனாலேயே பலவீனமான இதயம் கொண்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் அந்த படுகள சடங்கை பார்க்க கூடாதுன்னு இன்றும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. அநீதி எப்போதெல்லாம் தலை தூக்குதோ அப்போதெல்லாம் இந்த முத்தாளம்மனின் ஆக்ரோஷ கண்கள் மீண்டும் சிவக்கும். இந்த அமானுஷ்ய உண்மை வரலாறு உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியதா அல்லது அம்மனின் சக்தி மீது பக்தியை ஏற்படுத்தியதா? உங்க ஊர்லயும் இது மாதிரி படுகள சடங்கு நடக்குதா? மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற மர்மமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த ஒரு மர்மமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இருட்டை பார்த்து கவனமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.